அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது பிரான்சிஸ் லிட்டில் ஃப்ளவர் தங்களுடைய 53வது திருமண ஆண்டை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அவருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும், குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானம் நிலைத்து நிற்கும்படியாகவும், புதியதாக திருமண ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற அவர்களுடைய தேவைகள் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து கொடுத்திரும்படியாகவும் இந்த திருப்பலியிலே ஒப்புக்கொடுத்து செபிக்கப்படுகின்றது. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாக இருப்பீராக, என்னை தள்ளிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதிரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஜெபம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற ஒரு மாபெரும் உறவு பாலம். இறைவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய இந்த உறவு பாலம் நாம் யாரை நோக்கி எதை கேட்கிறோமோ அது அவர்களுடைய செவிகளுக்கு சென்றடைய வேண்டும். அப்பொழுதுதான் அது ஜெபமாக, விண்ணப்பமாக கருதப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த பணி வாழ்வில பரிசேய கூட்டங்களாக இருக்கட்டும், சமுதாயத்தில் தன்னை உயர்த்தவர்களாக இருக்கட்டும், இறைவனிடம் வேண்டுவதைப் போல தங்களை உயர்த்திதான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அதை பார்த்துதான் இயேசு அற்புதமாக சொல்லுகிறார், சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதனால் உங்கள் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. உள்ளத்தின் நிறைவே வாய் நின்று பேசும். இறைவன் நம் அனைவருடைய தேவைகளையும் அறிந்து வைத்திருக்கிறான். சொற்களை அடுக்கிக் கொண்டு செல்லாமல் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்க வேண்டும். நம் விண்ணப்பங்கள் நன்றியாகவும், நம் எதிர்பார்ப்புகள் நன்றியாகவும், எப்பொழுதுமே ஆண்டவருடைய திருப்பாதத்தில் சென்றடையக்கூடிய வார்த்தைகளாகவும் நம் உள்ளங்களும் இருக்கின்ற பொழுதுதான் அந்த ஜெபங்கள் கேட்டறியப்படுகிறது என்று இயேசு சொல்லுகிறார். நாமும் இந்த திருப்பலியின் வழியாக நம் விண்ணப்பங்களும் ஜெபங்களும் கேட்கப்பட வேண்டும் என்று நம்மையே இந்த திருப்பலியில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானு தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வில் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனியுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
எலியாவினுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 48 இறை திருவாக்குகள் 1-15 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவெட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணை யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடும் சொல்லால் சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பு ஓரேபு மலை மீதும் கேட்டீர். பழுகியிருக்கும் மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். மும்வழி தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். சுறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சுறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியில் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியணை செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியவனவாய் இருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 97. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலும் உள்ள அவர்தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர்தம் மின்னல்கள் பூ உலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். உருவங்களை வழிபடுவோரும்
சிலைகள் பற்றி பெருமை அடித்துக் கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளானர். அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களிகூருங்கள். வாழ்த்தொலி. அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமத்தில் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஜெபம் என்பது மனிதனுக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற ஒரு உறவு பாலம். மனிதனையும் இறைவனையும் இணைக்கக்கூடியது இந்த ஜெபம் ஒன்று மட்டும்தான். எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகில் நாம் வாழுவதற்கு அடிப்படை காரணங்களாக இருக்கின்ற உணவு, உடை, உறைவிடம் காணப்படுகிறதோ அதுபோல நாமும் இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்றாலும், நம் ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாலும் இந்த ஜெபம் ஒரு அடித்தளமாகவும் ஏணிப்படியாகவும் உறவு பாலமாகவும் காணப்படுகிறது. பல நேரங்களில் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மானிடர்களும் தங்கள் தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு யுத்தியை கையாளுவார்கள். அந்த யுத்தியை அவர்கள் தங்கள் வயத்துக்கு ஏற்றார் போல, தங்கள் திறமைகளுக்கு ஏற்றார் போல அதை பயன்படுத்தி அதை யாரிடமிருந்து பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது அவர்களுக்கு ஏற்றார் போல மாய வார்த்தைகளினால், அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளினால், ஜோடனைகளினால், அழகு நிறைந்த சொற்களினால் மயக்கி அவர்களை தன்வயப்படுத்தி தங்கள் தேவைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ளுவார்கள். ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களிலே அடுத்தவருடைய பெருமைக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஆளாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இன்றும் வரலாற்று செய்திகளை, நிகழ்வுகளை புரட்டி பார்த்தால் கூட அடுத்தவருடைய மாய கவர்ச்சிகளினால், அழகுபடுத்தப்பட்ட வார்த்தைகளினால் மயங்கி ஏமாந்து எத்தனையோ இழந்தவர்களும் இருக்கிறார்கள். இப்படி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு யுத்தியை பயன்படுத்தி இந்த உலக வாழ்க்கைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற எத்தனையோ மனிதர்கள் அதை இறைவனோடு இணைத்தும் பார்க்க விரும்பினார்கள். இது இறைவனோடு இணைத்து பார்க்கின்ற பொழுது நம் தேவைகள் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள். ஆனால்
அவர்கள் செய்தது இறைவனை வேண்டியல்ல, மாறாக தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக. இதைத்தான் நேற்று நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். வெளிவேடக்காரர் ஜெபம். மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சந்தைகள் கூடுகின்ற இடத்தில் அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்வதும், கரங்களை உயர்த்துவதும், ஜெபிப்பதும், நோன்பு இருப்பதும், இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அவர்கள் செய்தார்கள் என்று. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நிகழ்வுகளை பார்த்த பிறகு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக அவர் யாரிடம் கூறுகிறார் என்றால், மக்களிடம் கூறவில்லை, மாறாக தன் சீடர்களிடம் கூறுகிறார். மத்திய நற்செய்தி அழகாக பதிவு செய்து காட்டுகிறார் உங்களுக்கும் எனக்கும். இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது. இயேசு தன் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்களைப் போல வேண்டாமல் உங்கள் விண்ணக தந்தைக்கு உரியவற்றை வேண்டுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளை, அப்படி எப்படிப்பட்ட செபத்தை இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் நீங்களும் நானும் ஜெபிக்கக்கூடிய ஒரு செபம் இந்த செபம். ஒவ்வொரு தேவைகள் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது கூட நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு செபம். ஒரு முறை ஒரு பங்கு தளத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த பங்கு தளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பங்கிலே ஒரு குடும்பத்தில் இறந்தவருடைய 40ஆம் நாள் நினைவு நாளுக்காக அந்த இடத்திற்கு சென்றிருந்தேன். அந்த குடும்பத்தில் செல்கின்ற பொழுது அவர்களுடைய உறவினராகிய ஆயரவர்களும் அந்த குடும்பத்திற்கு வந்தார்கள். செபிக்கக்கூடிய தருணம் அனைவரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அதாவது ஒன்றாக இணைத்து செபிக்க போகிறோம் என்று சொன்னார். ஆயரவர்கள் அற்புதமாக சொன்னார், நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இப்பொழுது உருக்கமுடன் ஜெபிப்போம் என்று சொல்லி, இறுதியாக ஆண்டவரை இவருக்கு நித்திய இளைப்பாற்றி அளித்தருளும், முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிவதாக என்று சொல்லி ஜெபத்தை நிறைவு செய்தார். அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஆயர் அழகாக ஜெபங்களை உயர்த்தி ஜெபிப்பார், அடுக்கடுக்காக சொல்லி ஜெபிப்பார். ஜெபம் என்பது அதிகமாக இருக்கும் என்று நினைத்து அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு கலக்கமும் தயக்கமும் மாற்றமும் ஏற்பட்டது. அப்பொழுது ஆயர் அவர்கள் அற்புதமாக சொன்னார், இந்த உலகத்தில் எத்தனை ஜெபங்கள் நீங்களும் நானும் ஜெபித்தாலும் இந்த ஜெபத்திற்கு ஈடாக வேறு எதுவுமே கிடையாது. எனவே ஜெபம் என்பது இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அவர்களை ஆற்றுப்படுத்தியதை என் உள்ளம் அன்று நெகிழ செய்தது. பிரியமான தெய்வ பிள்ளைகள், எந்த அளவிற்கு இந்த ஜெபத்தினுடைய வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். இந்த ஜெபம் 2 பிரிவுகளை நம்மால் காண முடிகிறது. ஒன்று விண்ணகத்தை பற்றியும், இன்னொன்று மண்ணகத்தை பற்றியும். விண்ணகத்தில் உள்ள நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது, விண்ணகத்திலே எப்படிப்பட்ட நேரங்கள் காலங்கள் அவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன, விண்ணகத்திலே ஆண்டவரோடு முகமுகமாக சம்மனசுகளும் தூதர்களும் புனிதர்களும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆதியிலே தந்தை கடவுள் இன்பவனத்தை படைத்து அதிலே அனைவரும் ஒன்றாக மகிழ்ந்திருப்பது போல விண்ணகத்திலும் மகிழ்ச்சி காணப்படுகிறதை இயேசு அழகாக சொல்லுகிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் எப்பொழுதும் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எனவே விண்ணுலகில் நிறைவேறக்கூடிய தூயதான வாழ்க்கை இந்த மண்ணுலகிலும் நிறைவேற வேண்டும் என்று இயேசு முதலில் சொல்லுகிறார். இதன் முதல் பகுதி. 2வது பகுதி பார்க்கின்ற பொழுது, இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவையும். இது 2வது பகுதி, மண்ணுலகை சார்ந்தது. இறைவனுக்கும் மனிதனுக்கும் உறவு பாலமாக இருப்பது ஜெபம் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த ஜெபத்தை எவ்வளவு அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணையும் மண்ணையும் இணைத்து அதை இணைக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அது எப்படி என்றால்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று இயேசு தன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று மன்னிப்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்தினாரோ, அதுதான் ஜெபத்தினுடைய உறவு பாலமாக மண்ணகத்தை பற்றியும் சொல்லப்படுகிறது. இன்னும் ஆழமாக இந்த ஜெபத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால், ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் இறைவனுக்கு கடந்த காலம் என்று ஒன்றும் இல்லை. நிகழ்காலம் எதிர்காலம் நம்மை வாழ வைப்பதற்காக அவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பதுதான். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக நிகழ்காலத்தை என்று சொல்லுகின்ற பொழுது, விண்ணுலகில் உமது திருவுளம் நிறைவேறுவதும் மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று சொல்லுகிறார். இரண்டாவது, இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும், அதையும் நிகழ்காலமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எதிர்காலத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவது உங்களுக்கும் எனக்கும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். நாம் இப்பொழுதுமே அவருடைய பாதுகாப்பில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதையும், நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைத்து ஆண்டவர் இந்த ஜெபத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை தன் சீடர்களுக்கு சொல்லுகிறார் என்றால், இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ அவர்கள் அனைவருக்கும் இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று. எனவே நம்முடைய ஜெபத்தின் பொழுது வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவதினால் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாம் நினைத்து விட முடியாது. ஆனாலும் ஜெபம் என்பது ஆண்டவருடைய பாதத்தை சென்றடைய வேண்டும் என்றால், அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய வேதனை, கண்ணீர், கவலை, வேதனை, சோதனைகள் அனைத்தையும் ஒன்றுபடுத்தி வார்த்தையின் வழியாக இறைவனிடம் சென்றடைய வேண்டும். இந்த ஜெபத்தோடு ஒரு சில உள்ளங்கள் தன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் கொட்டி தீர்த்து கொண்டிருப்பார்கள். அதுவும் ஜெபமாகத்தான் காணப்படுகிறது. ஏனென்றால் அது உண்மையுள்ள வார்த்தையாக இறைவனிடம் சென்றடைகிறது. ஜெபங்களை, வார்த்தைகளை அடுக்கி கொண்டே பிதற்றிக் கொள்ள வேண்டாம் என்று இயேசு சொல்லுவதன் காரணம், இந்த வெளிவேடக்காரர்கள் மக்கள் பார்வைக்கு தங்கள் வார்த்தைகளை அடுக்கி கொண்டே செல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று இயேசு சொல்லுகிறார். எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளை, நம் குடும்பத்தில் ஒன்றாக இணைகின்ற பொழுதும், நம் தேவைகளை இறைவனிடம் எடுத்து வைக்கின்ற பொழுதும், இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உருக்கமுடன் நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இந்த ஜெபத்தோடு இணைந்து நம் மனதில் இருக்கின்ற காயங்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் அனைத்தையும் நம் வார்த்தைகளாக ஒன்றிணைத்து ஆண்டவருடைய பாதத்தை சென்றடையக்கூடிய அளவிற்கு அது உருக்கமுள்ள வார்த்தைகளாக, ஆன்மீக அடித்தளம் உள்ள வார்த்தைகளாக அது இருந்தால் நிச்சயமாக அந்த ஜெபமும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவே இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம், அதை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ள இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையின் அப்பத்தை பெற்றுள்ளும் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலும் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகுமாறு செய்கின்றே. அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறதாகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசென்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசென்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் பணிந்து தம்மை கையளித்த தமது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்குழியும் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் உகந்து திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் இன்று
உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொழிவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உண்மையில் ஒன்றிணைத்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது என்றும் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
போக்குவரத்து